Hi friends, welcome back to my channel AOG Vlogs. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மேக்னெட் பிசி வந்து பண்ணியிருப்போம் கணத்துக்குள்ள போட்டுருந்து. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மேக்னெட் வாங்கி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஆர்டர் போட்டால் ஆனால் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. அதுக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து சில வீடியோ போட்டிருப்போம். அதாவது பெரிய பட்டா செஞ்சு அதில் கேமரா மாட்டி மேலே ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலைன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி வாங்க இந்த மேக்னெட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மேக்னெட் இருக்குது. குட்டி பாக்ஸில் வந்து உள்ளுக்க பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிரிச்சுருவோம். கவரை பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து யூசர் மேனுவல். இதுக்கு என்னடா யூசர் மேனுவல் இதே பார்த்துருமே. பார்த்தீங்கன்னா சிலது கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர்ஃபுல் மேக்னெட் ஆனால் குட்டியாக தாங்க இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குன்னு நினச்சேன். உள்ளே வந்து பாஞ்சு கொடுத்து சேஃப்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா வந்து கயிறு கட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நம்ம காந்தம் வந்து சைடில் கொடுத்து கட்டியிருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து இன்பில்ட்டாக வந்து கயிறு கொடுத்துருக்காங்க. கயிறு கட்டுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா காயினுன்னா கொஞ்சம் ஒரு 2 மடங்கு அந்த மாதிரி தான் சைஸ் இருக்குது பாருங்க. ஆனால் சரியான பவரு இருங்க. ஒரு காயின் இருக்குது என் சட்டை பைக்கில். இதை பார்த்திங்கன்னா வந்து ஒட்டி எடுக்க முடியாது அப்படிங்க பார்க்க போகிறோம். சரியான இது எப்படி ஒட்டுன்னு பாருங்க. ஆனால் பிரித்து எடுக்கிறதே கொஞ்சம் சிரமம் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிச்சுன்னா வந்து வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சைடு ஆப்பில் தள்ளினோம்னு வச்சுங்களேன், தள்ளுனா ஈஸியாக இருக்கும். ஆனால் நேரம் டேரெக்டாக வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி டேரெக்டாக பேர்த்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இந்த மாதிரி சைடில் வந்து தள்ளி அதுக்கப்புறம் இந்த கேப் வரும் பார்த்திங்களா பின்னாடி பக்கம், இங்கே வந்து அப்படியே இப்படி இழுத்தா மட்டும்தான் வருது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான மேக்னெட்டு. இந்த மேக்னெட்டோட வெயிட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த அமேசானில் வந்து 48 கிலோ போட்டுருந்துச்சு. அதாவது இப்படி போட்டோம்னா அதே நம்ம வந்து சைடு ஆப்பில் இப்படி போட்டு இழுத்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 கிலோ வந்து வெயிட்டு தாங்க அப்படிங்கிற போட்டிருக்கு. ஆனால் இந்த சைஸுக்கு இது வெயிட்டு தாங்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து கிணத்துக்குள்ள போட்டு எடுக்கிறதாச்சும் சும்மா போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்குள்ள தான் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டை போட்டு நம்ம என்ன கிடைக்கிது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸ்பாட்டை பாருங்கள். பார்த்திங்கன்னா அது வயக்காட்டில் வந்திருக்கோம். வயக்காட்டில் உள்ள கிணத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து மெட்டல் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கேன். இதுக்குள்ள வந்து நம்ம என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிற பார்த்துலாம் வாங்க. இதே பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் யூஸ் பண்ண மேக்னெட்டு. அதாவது நார்மலாக ஸ்பீக்கர் உள்ள மேக்னெட்டு. இந்த கயிறை அவுத்துக்கிட்டு நம்ம புதுசாக வாங்கின இந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பெருசு, ஆனால் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி கிடையாது. இது பார்த்திங்கன்னா சின்னமாக இருக்குது, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இது ஆர்டர் பண்ணி நேற்றே வந்துருச்சு. நேற்று பார்த்திங்கன்னா போகணும்னு நினச்சி பார்த்திங்கன்னா யாருமே வரல. அதே மாதிரி இன்றைக்கி இருந்தால் சரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ஆங்கிலம் வந்து நான் தான் அதை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேக்னெட் வந்து நம்ம கட்டி உள்ளே வச்சு பார்த்தலாம். அந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுனுச்சுன்னா வந்து நம்ம மல்லு கட்டி தான் எடுக்கணும். அதாவது கிணத்துக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் வந்து கம்பியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒட்டிக்கிச்சுன்னா பார்த்திங்கன்னா பிடுங்குற சிரமம். அதனால் இந்த கயிறு தாங்குமா என்னங்கிறது தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கயிறு இருக்கனால வந்து இதை கட்டி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாகவே கட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்டி எடுத்தாச்சு. உள்ளே இறக்கி என்ன மாட்டுது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து எடுத்தோன்னே மேக்னெட் வந்து உள்ளே வந்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இறக்கி பார்க்கணும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆழம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கி பக்கத்தில் வேறு ஓசு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மோட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு. இன்னும் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது மக்களே. நின்றுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆழம் அந்தளவுக்கு கிடையாது நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் ஆழம் இருக்குது. ஓகே, லாண்டிங் ஆயிடுச்சு. உள்ளுக்க இதை பிடிச்சிக்கிறேன். 1 2 3 பார்த்திங்கன்னா இந்த 4 மீட்டர் தான் ஆழமே இருக்குது மொத்தமாகவே.
ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா அந்த கடைசிலேருந்து தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எது வரைக்கும் மாட்டலை. இது பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து பார்ப்போம் மாட்டுதா அப்படிங்கிறத. இப்போ வீடியோ எடுக்க ஆறுதல்ங்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அங்கேருந்து பேசணுன்னா உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ட்ரை பண்ணுறேன். ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அந்த வீடியோக்காண்டி. ஏன்னா வந்து இது மேக்னெட்டோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த வீடியோக்காண்டி ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் போட்டிருக்கேன். சென்டரில் அந்த மோட்டரில் மட்டும் மாட்டாமல் இருந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா அந்த இடத்துல வந்து இரும்பு ஒட்டுனுச்சுன்னா எடுக்கிற சிரமம். நம்மகிட்ட ஓவர டெம்பரில் இழுத்தோம்னா கயிறு அத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப லேசான கயிறு போட்டிருக்கோம். மக்களே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒரே ஒரு கல் மாதிரி இருக்குது. சின்னமாக ஒத்துரு உண்டாக இருக்குது மக்களே. அந்த கடைசியில் போட்டு நம்ம இழுத்து பார்ப்போம் மக்களே. பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடிக்கிற மாதிரி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் வந்து எப்படா மாட்டுன்னு உட்காந்துருக்கோங்களா அந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா என்னடா மாட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் காண கிடந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். அதோட தூண்டில் பண்ணினா வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற சேனல் பார்த்திங்கன்னா வந்து அட்வென்ச்சர் ஆஃப் கணேசன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வரும். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போய் பார்த்துக்குங்க. மக்களே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிருக்கு மக்களே. என்னன்னு தெரில, பயங்கர டெம்பராக வந்துக்கிட்டு இருக்கு. சரியான வெயிட்டு. மிச்சம் பாருங்க, கைத்தை பாருங்கள் எவ்வளோ டெம்பர் ஆகுன்னு. மக்களே ஏதோ இரும்பு மாதிரி வருது மக்களே. உள்ளே பாருங்கள், அப்படி காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகரம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தகரம் மாட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அதை போட்டு 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 பார்த்துக்கிட்டு இப்போ தான் அந்த மாதிரி மாட்டியிருக்கு. இது என்ன தகரம் அப்படிங்கிறது தெரில. அந்த இடத்துல கொட்டாய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கொட்டாயில் உள்ள தகரமா இல்லை வேறு எதுவும் இருந்துச்சான்னு தெரில. ஆனால் சுற்றி கம்பிலாம் அடிச்சிருக்கு. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா தகரம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா துருப்பீஸ் வந்து ஒட்டியிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதையல் கிடச்சிருக்கு, தகர புதையல். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுவும் உள்ளுக்க போட்டு நம்ம வந்து கிடைக்காத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தகர பீஸ்லாம் துருலாம் வந்துட்டு அள்ளி போட்டுருவோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எதுவுமே மாட்டாதோ அப்படின்னு நினச்சிட்டேன். நல்ல வேலைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்ததுக்கு ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்கு. இன்னமும் பார்த்திங்கன்னா சுற்றி அலசினோம்னா வந்து நிறையா பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க. பார்த்திங்கன்னா சென்டரில் தூக்கி போட்டிருக்கேன் மக்களே. அங்கேயும் தரத்தரன்னு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒட்டும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அது அடியில் மட்டும்தான் அந்த மேக்னெட் இருக்குது. சுற்றி சைடில் பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது. மக்களே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஆணி ஒன்று மாட்டியிருக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு ஆணி ஒன்று மாட்டியிருக்கு. ரொம்ப நேரம் கழித்து தேடினா தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மாட்டுது. திரும்ப பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் இந்தளவுக்கு மாட்டுதுன்னு. இதுவும் தகரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கம்பிங்க கனமான கம்பி வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா கம்பி கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழாய் மாதிரி இருக்குது, இந்த பைப்பு மாதிரி இருக்குது. இது பாருங்க, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைப்பும் ஒரு தகர பீஸும் கிடச்சிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா அது வெற்றிகரமாக 2 புதையல் கிடச்சிருக்கு. வேறு பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து சின்னாங்க தானே, அதனால் போய் ஒட்டுற கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒட்டும்னு நினைக்கிறேன். அதோடையும் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பூஜை இருக்குது கொஞ்சம். இது மட்டும் தான் மேக்னெட்டாக வேலை செய்யுது. சைடில் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு மேக்னெட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தாதான் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நண்பர்களே நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேனெட்டை வந்து வாங்கி இதை வந்து டெஸ்டிங் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ டெஸ்டிங் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒரு பைப்பும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழைய தகரம் இது 2 பார்த்திங்கன்னா வந்து உள்ளே கிடந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஆணி ஒன்று கிடச்சிச்சு. அது பார்த்திங்கன்னா தொலைஞ்சி போய் 2 சர்டிஃபிகேட்லேயே போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஆணி இந்த 3 ஐட்டம் வந்து மாட்டுச்சு மக்களே. பார்த்திங்கன்னா வந்து இது வாங்கினதுக்கு பயங்கரமான ஒருத்தான ப்ராடக்ட். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சென்டரில் மட்டும்தான் வந்து மேக்னெட் இருக்குது. அது ஒரு ட்ராபேக்கு. அதாவது நேராக போய் வந்து இப்படி குத்துனுச்சுன்னா மட்டும்தான் ஒட்டுது. அந்த மாதிரி சைடில் எப்படி வந்து ஒட்டினாலோ இல்லை இப்படி ஒட்டினாலோ பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட் வந்து பவர் கிடையாது. லைட் அதே இருக்குங்க பாருங்க. லைட் அதே இருக்குங்க பாருங்க. வச்சு பாருங்க. அதே நான் இப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்குது பாருங்கள், இழுக்க கூட முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் மேக்னெட்டு. இதை வச்சு நம்ம வந்து மேக்னெட் விஷயம் வந்து பண்ணியாச்சு. வேறு எதுவும் வேணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த புதுசாக ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து என்டர்டெயின்மெண்டிங்கான வீடியோஸ், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் ட்ராவல், இது மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டடா, பாய்.